கரண் தாப்பர் கேள்விக்கே வருவோம். அதான் 1947 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல எஜுகேஷன் பாலிசிஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு எஜுகேஷன் பாலிசிலையும் மும்மொழி கொள்கைன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் காட்டாத எதிர்ப்பை இப்போ காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி பரப்புறாங்கன்னா, இத்தனை வருஷமா தமிழ்நாடு இதை கேள்வியே கேட்காதது போலவும், இன்னைக்கு திடீர்னு வந்து இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது போலவும் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இல்லை. இப்போ இதை வச்சு இன்னொன்று கிளப்புறாங்க. அடுத்து பிடிஆர் வந்து தேசிய அளவில் முகமாக இருக்கிறது வந்து திமுகவுக்குள்ள ஒரே புகைச்சலாக இருக்கும், முதலமைச்சர் அதை விரும்ப மாட்டார் அப்படின்னு. முதலமைச்சரே பிடிஆர் பேசியதை, நாம் தெரிவித்த கருத்துக்களை தேசிய அளவில் எடுத்து சென்ற பிடிஆருக்கு நன்றி தெரிவித்து அவர் வந்து பிடிஆருடைய வீடியோ வந்து சப்டைட்டிலோடு அவர் வந்து மாற்றி போட்டிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் பேசி 15 நாள் ஆகுது. எடப்பாடி இப்போ வரைக்கும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஒன்றிய அரசு பேசியது வருந்தத்தக்கது, அவங்க சரியானபடி செயல்படணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைப்போம்? உன் கழுத்தில் கத்தியை வச்சாலும் இந்த கத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா? கத்தியை சொருகினதுக்கு பிறகு சொருகிய கத்தியை மெதுவாக வெளியே எடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறேன்னு கோரிக்கை வைப்பீங்களா? இப்போ இவங்கெல்லாம் மாநில உரிமைகளை எங்கே போய் தேடுறாங்கன்னு தெரியுமில்ல. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த வார்த்தையை நான் வந்து மறுபடியும் சென்சார் பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். தமிழ் துயர சவுந்தரராஜன் பாதங்களிலேயும் அண்ணாமலையின் பாதங்களிலேயும் தான் இவர்கள் மாநில உரிமையை தேடுகிறார்கள். யாரை விட்டு தேடுகிறார்கள்? எஸ்பி வேலுமணியின் பிள்ளைகளை விட்டு தேடுகிறார்கள். இப்படி மாநில சுயாட்சியை பாதங்களுக்கு கீழே தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் சுயமரியாதை என்றால் என்னவென்று தெரியாது. மும்மொழி கொள்கை தொடர்பான விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குது. இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள் பள்ளிக்கு வர வேண்டிய 2400 கோடி ரூபாவை நீங்கள் இழக்க தயாராக இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை வந்து கரண் தாப்பர் வந்து முன் வச்சு எப்படி இருக்குன்னா, அந்த கேள்வியை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீ செத்துட்டா 2 கோடி ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல, செத்து தொலைய வேண்டிதானே அப்படின்னு கேட்குறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமோ அதுபோலத்தான் இந்த கேள்வியும் கூட அமைந்திருக்கிறது. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் திரேடி அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்க 2 முக்கியமான பிரச்சனை: மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறமேட்டு டீலிமிட்டேஷன், அதாவது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகரிக்கிறது. இந்த 2 பிரச்சனை சம்பந்தமாக நேற்று வயர் ஊடகத்தில் கரண் தாப்பர் எடுத்த இன்டர்வியூவில் பிடிஆர் அவர்கள் பேசினது, தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பேசினதுன்றது பெரிய வைரலாக இருக்குது. இந்தியா முழுக்க அது வந்து பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. இந்த இன்டர்வியூவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக அந்த மும்மொழி கொள்கை இது சம்மந்தமாக பிடிஆர் அவர்கள் வச்ச வாதம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? மும்மொழி கொள்கை தொடர்பாக மொத்தமாக இந்த பிரச்சனையில் வந்து 2 கேள்வி தான். ஒன்று, இருமொழி கொள்கையை நாம் உறுதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 2வது, 3 மொழி கொள்கையை ஏன் ஏற்றுக்கிட மறுக்கிறோம்? இந்த 2மே கேள்விகள். 2க்குமான பதில் அப்படின்னு கேட்குறது தான் இன்றைய மொத்த உரையாடலுமே. இதை வைத்து எவ்வளவு பேச முடியும் அப்படின்றது வந்து பலருக்கும் வந்து ஒரு நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு பலருக்கும் கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நாள் பேசலாமா, 2 நாள் பேசலாமா, அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். திமுகவில் இருக்கக்கூடிய மக்களவை பிரதிநிதிகள், மாநிலங்களவை பிரதிநிதிகள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள், திமுகவினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள்னு ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வாதங்கள் வந்து வெவ்வேறு வகையில் பதில்களை வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பாக முதலமைச்சர் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிற அந்த கடிதம் வந்து ரொம்ப முக்கியமானது. 7 நாட்கள் அவர் வந்து இது இன்றைக்கு 7வது நாளாக இந்தியா முழுக்க இது ஒரு பிரச்சனை முன்னுக்கு வரதுக்கு காரணம் தினமும் அவர் போடுற பதிவு தான். ஆமாம், தினந்தோறும் முதல்வர் போடுகின்ற கடிதம். அந்த கடிதத்திற்கு வடக்கில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய, ஜனநாயகவாதிகளாக அவ்வப்போது வேடம் போட்டு நம்மிடம் உரையாடலுக்கு வரக்கூடிய ஒரு சிலர் வந்து அதற்கு எழுதுகின்ற பதில்கள், அதை அடுத்த நாள் கடிதத்தில் முதலமைச்சர் அதற்கு சொல்லுகின்ற பதில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக, ஒரு நேஷனல் லெவலில் இந்த டிஸ்கோர்ஸை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி இருக்கிறாரு. அதற்கு வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கெயின் ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்லேருந்து, இந்தி பேசாத மாநிலங்கள் அத்தனையிலிருந்தும் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நவீன் பட்நாயக் இருந்திருந்தால், அல்லது வந்து பாஜக கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சி ஒரிசாவில் இருந்திருந்தால் அங்கிருந்தும் கூட வேறுபட்ட குரல் வந்திருக்கும். அங்கே பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக தான் வெற்றி. அதனால் ஒடிசா மட்டும் மிஸ்ஸிங். மற்ற எல்லா மாநிலத்திலிருந்தும் பெரும்பாலும் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது எல்லாத்துக்கும் முகம் கொடுத்திருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் இது எல்லாவற்றையும் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கரண் தாப்பரிடம் முன்வைத்து பேசியிருக்கிறார். அதனால தான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. முதலமைச்சர் தொடர்ந்து தமிழில் கடிதம் எழுதுகிறார். இங்கிலீஷில் கேப்ஷன் போட்டாலும் கூட 2-3 விஷயங்கள், முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் ஒன்று தான் அவர் வந்து இங்கிலீஷில் கேப்ஷன் போடுறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பிடிஆர் வந்து ஒரு
செய்தி தொடர்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் செய்தியை கடத்தக்கூடிய முக்கியமான முகமாக பிடிஆர் அதில் மாறி இருக்கிறார். காலையில் நான் பார்க்கும்போது ட்ரெண்டிங் நம்பர் 11 இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங் 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து யூடியூப்பில் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு ரீஜனல் இஷ்யூ. வட இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீஜனல் இஷ்யூ தானே. நேஷனல் இஷ்யூனா ராமர் கோயிலை கட்டுறேன்ற பேரில் பாபர் மசூதியை இடிக்கணும், 4 முஸ்லீம் வீட்டை வந்து புல்டோசரை வச்சு தாக்கணும், இதெல்லாம் தான் அவங்களுக்கு நேஷனல் லெவலில் பிஜேபிக்கு சார்பாக பேசக்கூடிய விஷயங்கள். அதற்கு எதிர் திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்றது வந்து இவ்வளவு தூரம் பேசுவது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் அவர்களுக்கு. பிடிஆர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த வாதங்கள் ரொம்ப முக்கியமானது. கரண் தாப்பர் எழுப்பின கேள்விகளும் ரொம்ப முக்கியமானது. கரண் தாப்பர் அந்த கருத்தில் உடன்பட்டு கேட்டாரா அல்லது டெவில்ஸ் அட்வொகேட்டாக கேட்டாரான்றது கரண் தாப்பருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த கேள்விகளை கேட்டதுனால தான் பிடிஆரிடம் இருந்து அவ்வளவு ஷார்ப்பான ஆன்சர்ஸை வந்து பெற முடிந்தது. அதில் கரண் தாப்பர் கேட்கும் பொழுது, ஒரு சின்ன குழந்தையில நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிடும் பொழுது ஈஸியாக கற்றுக்கலாமே, அப்படி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட பொழுது, அப்போ இது வரைக்கும் நார்த்தில் வந்து எத்தனை பேர் கற்றுட்டு இருக்கிறான்னு கேட்க ஆரம்பிக்கும் போதே, அதான் 1947 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல எஜுகேஷன் பாலிசிஸ் வந்துருச்சே, ஒவ்வொரு எஜுகேஷன் பாலிசிலையும் மும்மொழி கொள்கைன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க, அப்போல்லாம் காட்டாத எதிர்ப்பை இப்போ காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி பரப்புறாங்கன்னா, இத்தனை வருஷமாக தமிழ்நாடு இதை கேள்வியே கேட்காதது போலவும் இன்னைக்கு திடீர்னு வந்து இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது போலவும் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இல்லை, சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்தே இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ராஜகோபால ஆச்சாரியார் வந்து முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்ட அந்த இந்தி திரிப்பு என்கின்ற அந்த சம்பவத்திலிருந்து 1938 நம்ம தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். பல முதலமைச்சர்கள் மாறி இருக்கிறார்கள், பல பிரதமர்கள் மாறி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எதிராகவும் இந்தி திணிப்புக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், கண்டனங்கள் தொடர்ந்து அதற்கு எதிரான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு முன்னிறுத்தி கொண்டு தான் இருக்கிறது. நேருவில் தொடங்குகிறது. நேரு வைத்த போது நேருவுக்கு எதிராக இங்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, நேருவுக்கு எதிராக மொழி போராட்டம் நடைபெற்றது, லால் பகதூர் சாஸ்திரிக்கு எதிராக மொழி போராட்டம் நடைபெற்றது, இந்திரா காந்திக்கு எதிராக நடைபெற்றது, ராஜீவ் காந்திக்கு எதிராக மொழி போராட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இடையில பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி காரணமாக திமுகவினுடைய நாடாளுமன்ற பங்களிப்பு காரணமாக அந்த கேள்விகள் இடையில கொஞ்சம் ரைஸ் ஆகாமல் இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் இந்த அரசு பதவியேற்றதற்கு பிறகு அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ இதை மறக்கடிக்க பார்க்குறாங்க. எப்படி வந்து தோல் சிலை போராட்டம்னு ஒன்று நடந்ததை பற்றி யாருக்குமே சொல்லாமல் அதை வந்து பாடப்புத்தகத்திலிருந்து நீக்குவதன் மூலமாக வரலாறே நடக்காதது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களோ, அதுபோல மொழி போராட்டம்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடந்ததாகவே ஒரு குறிப்பு இல்லாமல், அது ஏதோ ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் அவர் தனியாக கொடியை பிடிச்சிக்கிட்டு 4 பேரை கூட்டிக்கிட்டு தீ குளிச்சுக்கிட்டு செத்து போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை மாற்ற பார்க்குறாங்க. அது மாறாமல் இருப்பதற்கு பிடிஆரினுடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அதில் தான் அவர் சொல்கிறாரு, அந்த கேள்வி கேட்டதுனால தான் பிடிஆர் அந்த பதிலை சொல்கிறாரு. 52 இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மொழிக் கொள்கை சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் வரும் பொழுதும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதில் இன்னும் பலரும் பேசாமல் விடுற இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, 1986 புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேரில் நவோதயா பள்ளிகளை அறிமுகப்படுத்தும் பேரில் ஒன்றிய அரசு, அதாவது ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசு ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. அப்போ இங்கே எம்ஜிஆர் தலைமையிலான அரசு நடைபெறுகிறது. அப்போ கலைஞர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 17 சாப்டர் 4 ஆர்டிகிள் 351 இந்தியை பரப்புவது இந்திய அரசாங்கத்தினுடைய கடமை என்று வைத்திருக்கிறது. அது கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பிரிவுகளின் நகலை எரித்து கலைஞர் போராட்டம் நடத்தி சிறைக்கு போனார். இதை பலரும் பேச மறந்துடுறாங்க. அப்போது எப்பெல்லாம் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கோ அப்பெல்லாம் நம்ம எதிர்த்திருக்கிறோம். அப்போது ஒரு கல்விக் கொள்கையை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த கேள்வி தான் அதில் அடிநாதமானது. அந்த கல்விக் கொள்கை என்பது கல்வியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுப்பதற்கானதாக இல்லாமல், உலக அறிவியலை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இல்லாமல், அனைவருக்குமான கல்வி வாய்ப்பை உருவாக்கி தருவதாக இல்லாமல், அது என்னவா இருக்குது அப்படின்னா கர்மா, தர்மா, சாமதான பேத கண்ட இந்த மாதிரியான விஷயங்களை கற்பிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் புதிதாக கல்விக் கொள்கையை எதற்கு எழுதி கொண்டு அதையெல்லாம் ஒழிப்பதற்குத்தானே நாம் அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோன்றது தான் தமிழ்நாட்டினுடைய வாதம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு இதையும் போராடி கொண்டிருக்கிறது. அனைவருக்குமான சம வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு இருமொழி கொள்கை எவ்வளவு உதவிகரமானதாக இருக்கிறது அப்படின்ற அந்த வாதங்களை பிடிஆர் முன்வைத்து பேசியிருக்கிறார். அது இன்றைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. முதலமைச்சர் இப்போ இதை வச்சு இன்னொன்று கிளப்புறாங்க. அடுத்து பிடிஆர் வந்து தேசிய அளவில் முகமாக இருக்கிறது வந்து திமுகவுக்குள்ள
ஒரே புகைச்சலா இருக்கும், முதலமைச்சர் அதை விரும்ப மாட்டார் அப்படின்னு. முதலமைச்சரே பிடிஆர் பேசியதை, நாம் தெரிவித்த கருத்துக்களை தேசிய அளவில் எடுத்து சென்ற பிடிஆருக்கு நன்றி தெரிவித்து அவர் வந்து பிடிஆருடைய வீடியோ வந்து சப்டைட்டிலோடு அவர் வந்து மாற்றி போட்டிருக்கிறாங்க. இது அடுத்து இன்னும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹிந்தியில் இதுக்கு டப்பிங் பண்ணி ஒருத்தவங்க போட்டாங்கன்னா இது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இதேமாரி இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. உங்களோட கொள்கை அந்த ஒரு விஷயத்துக்காக, இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள் பள்ளிக்கு வர வேண்டிய 2400 கோடி ரூபாவை நீங்கள் இழக்க தயாராக இருக்கிறீங்களா? அதை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த மொழி வரக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் அடமெண்ட்டாக இருக்கிறீங்களா அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு பர்செப்ஷன் நார்த்தில் அந்த மாரி இவங்க உருவாக்குறது. அந்த கேள்வியை வந்து கரந்தாப்பர் வந்து முன் வச்சார். அதுக்கு பிடிஆர் சொன்ன பதில் என்ன வருதுன்னு பார்க்குறீங்க? இதில் எப்படி இருக்குன்னா, அந்த கேள்வியே அதான் அந்த பர்செப்ஷனே தப்புன்ற மாரி அவர் சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு என்ன சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீ செத்துட்டா 2 கோடி ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல, செத்து தொலைய வேண்டிதானே அப்படின்னு கேட்குறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமோ அதுபோலத்தான் இந்த கேள்வியும் கூட அமைந்திருக்கிறது. இன்னும் என்ன கேட்பாங்கன்னா, இப்படியே போராடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், ஏற்றுக்கங்க பார்த்துக்கலாம், நம்ம வந்து வேற மொழியை கற்றுக் கொடுக்கலாம், என்னென்ன சொல்கிறாங்கன்றீங்க. உருது கற்றுக் கொடுக்க சொல்கிறான், ஒரு வட இந்திய பெண் ஆத்தர் வந்து ஆத்துறாங்க, படுக மொழி கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் குஜராத்தி போஜ்புரி கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கிறதுடா வந்தது உங்களுக்கு இந்த மொழிகள் மீதெல்லாம்? கிளாசிக் தமிழை கூட வச்சிடலாம்ல, நீங்க என்னன்னாலும் கற்றுக் கொடுக்கலாம் இப்படிலாம் கேட்குறாங்க. சரி, இதுக்கெல்லாம் வாத்தியார் போடுறதுக்கு நீ தயாரா இருக்கியா அல்லது போட்டிருக்கியா? அப்போ கரந்தாப்பர் கேள்விக்கே வருவோம். 52லேருந்து மொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை வலியுறுத்துது இல்லை, 52லேருந்து இப்போ வரைக்கும் சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பள்ளிக்கூடங்களில் அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் 45 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 22 வாத்தியார்ன்ற மேனிக்கு அவங்க வச்சிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லையும் நீங்க வந்து 1,00,000 பேரை எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நியமிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்படி நியமிக்கிறது அப்படின்னா புதுசா நியமிக்க கூடாது. 52லேருந்து இதுதான் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இருந்தே வாத்தியார் இருந்திருக்கணும், வாத்தியாரே இல்லை. அப்போ மறைமுகமாக இது மறுபடியும் ஹிந்தியை சொல்லிக் கொடுப்பதற்கு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு 1938 பார்த்த வாதம். ராஜாஜி அதான் சொன்னார், நீங்கள் தேர்ட் லாங்குவேஜா தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், அப்படிலாம் கற்றுக்கலாம். சரி, அதுக்கடா வாத்தியார் இருக்கிறாங்க, ஹிந்திக்கு மட்டும்தானே வாத்தியார் இருக்கிறாங்க, அப்போ பிள்ளைங்க இந்தியை தவிர வேறு என்ன படிக்க முடியும்? இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 3 சப்ஜெக்ட் ஆப்ஷனல் இருக்கும். 3 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் தான் வாத்தியார் இருப்பாங்க. அந்த 2ல் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். அந்த 2ல் 50 பேர் ஒரு சப்ஜெக்டையும் 10 பேர் இன்னொரு சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணால், இந்த 10 பேருக்காக இந்த வாத்தியாரை வச்சிருக்கிறதானா அந்த 10 பேரையும் இன்னொரு ஆப்ஷனுக்கு மாற்றி விட்டு ஒரே ஆப்ஷனில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி தான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லேயே நடக்குது. அப்போ இவங்க வந்து அவ்வளவு தாராள குணவான்கள், 22 மொழியும் பட்டியலிடப்பட்ட மொழிகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கான பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், அது இந்தி திணிப்பு அப்படின்றது. இதில் எல்லாரும் வட இந்தியாவில் இருப்பவர்களுமே பேசாத ஒரு விஷயம் என்ன, பிடிஆர் இன்டர்வியூலையுமே கூட பிடிஆர் அதை சொல்ல முற்பட்டிருந்தார். ஆனால் அது ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கிறது என்னென்னா, பண்பாட்டு ரீதியாக இது செலுத்தக்கூடிய தாக்கம் என்ன. இந்தி மயப்படுத்துவது அப்படின்றது இந்த இனக்குழுவையே அழிப்பதற்கு ஒப்பான ஒரு விஷயம். அதை வந்து இந்திய அளவில் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன கருதுறாங்கன்னா, இந்தியர் அப்படின்ற ஒரு நேஷனாலிட்டி மட்டும்தான் இருக்கு இங்கே. தமிழ்ன்ற நேஷனாலிட்டிக்கு வந்து அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கிடையாது, கன்னடான்ற நேஷனல் ஐடென்டிட்டி வந்து இந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடையாது, மலையாளத்துக்கு அங்கீகாரம் கிடையாது, மலையாளிஸுக்கு அங்கீகாரம் கிடையாது. இப்படி இந்தியன்ற அடையாளத்தை மட்டுமே நம்ம மீது சுமத்துவது இருக்குல்ல. இந்தியன் நேஷனாலிட்டி அப்படின்றது என்ன மாதிரியான நேஷனாலிட்டி? நான் வந்து இப்போ ஜெர்மனில் பிறந்து வளர்ந்தவனா இருக்கேன், இந்தியாவுக்கு வந்து சட்டப்பூர்வமாக குடியேறி 15 வருஷத்துக்கு மேலே நான் இங்கே வாழ்ந்துட்டேன் அப்படின்னா, நான் இந்தியாவுடைய குடிமகனாக அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி நான் இந்தியன் ஆயிடலாம். நான் பை பெர்த்தா மட்டும் இந்தியனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பை மைக்ரேஷன் நான் இந்தியனா மாறலாம், நான் பை மைக்ரேஷன் அமெரிக்கனா மாறலாம். அப்போ இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த நேஷனல் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ரொம்ப மாடர்னான ஒரு ஐடென்டிட்டிஸ். ஆனால் தமிழ் அப்படின்றது தமிழ் தேசிய இன அடையாளமாக உருவானது வேண்டுமானால் சமகால வரலாறாக இருக்கலாம். ஆனால் தமிழ் என்பது எந்த காலத்திலுமே ஒரு தேசிய இனக்குழுவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மொழியை பேசிக்கொண்டு இந்த பரப்பிலேயே நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா இதை இனக்குழுவாக அங்கீகரிக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு கேட்டால் அப்படி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது இந்த இனக்குழுவாக உணர்கிறது அப்படின்றது மட்டுமே அதற்கு போதுமானது. அதை அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும்னு கேட்கறது வேற. அரசியலமைப்பு அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் இந்த அடையாளமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல விரும்புகிறாங்க.
அதுதான் இந்திய அடையாளம் அப்படின்றது இந்திய அடையாளமாக மாறுவதற்கான விதையாக மாறுது. எல்லாரும் இந்தி பேச வைத்தால் இதெல்லாம் ஒரு குட்டைக்குள்ள அடைச்சிடலாம். உத்தரப்பிரதேசத்துக்காரனை பார்த்து அங்கேயே நிதி கொடுக்குற இங்கேயே நிதி கொடுக்க மாட்டேன்னு இவன் கேட்க மாட்டான். கர்நாடகாவுக்கும் இங்கேயும் காவிரியில் நீ பிரச்சனை பண்ணுறான்னு இவன் கேட்க மாட்டான். இவனுக்குள்ளேயே வெட்டுக்குத்து வந்து சாவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்முரண்களை கூர்மைப்படுத்துவதற்காக இந்திய இவர்கள் ஒரு கலாச்சார அடையாளமாக ஒரு ஏகாதிபத்திய கலாச்சார கருவியாக அதை பயன்படுத்துகிறார்களே தவிர இந்தியை திணிப்பதில் எந்த விதமான ஆரோக்கியமான போக்கும் இல்லை. இப்போ இந்த விஷயத்தை பெரும்பாலும் பலரும் பேசுறதில்லை. அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் தொடர்ந்து முன்னுரித்து பேசியது இதுதான். பெரியார் தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறாரு. இந்தி திணிப்பு என்பது சமஸ்கிருத திணிப்பு தான் அப்படின்றத அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஏன் அதை சொல்கிறோம்? இன்றைக்கும் 2500 கோடி வருஷம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மொழிக்கு. அப்போது ஒரு மாநிலத்திற்கே கல்வி கொடுப்பதற்கு 2500 கோடி கொடுக்க மாட்டேங்கிற, ஆனால் வெறும் கருவறைக்குள்ள எதிரில் பேசுவதற்கு, அதாவது சம்பாஷித்தல் அப்படின்னா என்னன்னா உரையாடுதல் அப்படின்னு அர்த்தம். சம்பாஷிப்பதற்கு ஆளே இல்லாமல் ஏதோ ஒன்றை பார்த்து உச்சாடனம் செய்து கொண்டிருப்பதற்காக மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்கிறதற்கு காரணம் என்ன? அப்போ அதற்கு பின்னால் வேறு சதித்திட்டம் இருக்கிறது. அதற்கு ஏதாவது லாஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. அப்போ மக்கள் உரையாடுகின்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு வெறும் சிலைகளை பார்த்து பேசுகின்ற ஒரு மொழிக்கு வந்து, சிலைகளை பார்த்து உச்சரிக்கின்ற ஒரு மொழிக்கு வந்து இவ்வளோ பெரிய மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை தான் நாம் தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு உணர்வு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் உருவாகி இருக்கிறது. இன்னும் இதில் யாருமே பேசாத ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக இவர்கள் உருவாக்க நினைக்கின்ற பொருளாதார ஏகாதிபத்தியம். பனியாக்களுக்கு இந்தியா வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்றது விருப்பம். சிங்கிள் மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைவர்சிஃபைடு கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்து ஏற்ற முடியாது. அப்போது ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் தேவையானதை தயாரிக்கணும். அப்போது இந்த சோம்பேறி பனியாக்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்கு, அவனிடம் இருக்கக்கூடிய சரக்குகளை இங்கு நம் தலையில் கட்டுவதற்கு, அது என்ன வகையான சரக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நம் தலையில் கட்டுவதற்கு ஒரு மொழியின் அடிப்படையில் நம்மை திரட்டிவிட்டால் ஒரு பெரிய மார்க்கெட்டாக இதை அவன் காட்டிட முடியும் அப்படின்னு நம்புகிறான். அந்த கலாச்சாரத்தை தாண்டிய பொருளாதார ஆதிக்கமும் இதற்குள் அடங்கி இருக்கிறது. அதுவும் பலரும் பேச மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இதில் இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அப்புறமேட்டு யோகேந்திர யாதவ் இவர்களோட வச்ச வாதங்கள், இதுக்கு வந்து அவர் கரந்தாபாருக்கு முன் வச்சு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு பிடிஆர் சொன்ன பதில் எப்படி பார்க்குறீங்க? இதில் இவர் தர்மேந்திர பிரதான் அவர் வாழ்ந்த மாநிலம் அப்படின்றது ஒடிசா மாநிலம். அந்த ஒடிசாவுக்குன்னு ஒரு கலாச்சார அடையாளம் இருக்கிறது. இதை பெரியார் வார்த்தையிலே சொல்கிறது அப்படின்னா, பெரியார் அன்றைக்கு பேசும் பொழுது தமிழனில் இன்னைக்கு தமிழன்னு சொல்லிக்கிறவன்ல 100க்கு 60 பேர் தமிழனை காட்டி கொடுக்குறவனா இருக்கிறான், அவனை நான் என்னவா ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இன்றைக்கு அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பெரியார் திட்டி திட்டி அந்த எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் போன்ற சொந்த இனக்குழுவுக்கு எதிரான சொந்த மாநிலத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய பேர் ஆபத்து. இவங்க ஏன் தர்மேந்திர பிரதான் அந்த இடத்துல அனுப்புகிறாங்க? நிர்மலா சீதாராமன் அனுப்ப மாட்டாங்க இந்த டிபேட்டுக்கு. ஏன்? 1938 சீதாராமன்களை ஓட விட்டது இந்த தமிழ்நாடு. இன்றைக்கு நிர்மலா சீதாராமனாக வந்தாலும் அவர்களை ஓட விடும்ன்றது நல்லா தெரியும். அதனால தான் இந்த மேட்டரை பேசுறதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வரமாட்டாங்க, ஜெய் சங்கர் இதுக்கு வரமாட்டாரு, எந்த அவாளும் இதற்கு வரமாட்டா. மாறாக யார் வருவா அப்படின்னா தர்மேந்திர பிரதான் வருவார். ஒடிசாக்காரர் ஒருத்தர் வந்து இதை பேசுவார். அடுத்து கர்நாடகாக்காரர் ஒருத்தரை விட்டு இதை பேச வைப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே தமிழின துரோகின்னு பேரை வச்சுக்கலாம். தமிழ் இசை சவுந்தரராஜன் வச்சிருக்கிறாங்க, தமிழ் துயர சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை மாற்றிக்கிடலாம். குமரி அனந்தன் எதற்காக இந்த மகளுக்கு தமிழிசை என்று பெயரை வைத்தாரோ அந்த தத்துவத்தை எல்லாம் இழந்ததற்கு பிறகு வெறும் பெயர் தாங்கியாக தமிழை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு பெயர் தமிழ் துயர சவுந்தரராஜன் அப்படின்னு அவர் பேரை மாற்றிக்கலாம். அந்த தமிழ் துயர சவுந்தரராஜன் கோமியத்தை குடிக்க சொல்லுவார், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட சொல்லுவார். இப்படிப்பட்ட துரோகிகளை வைத்துத்தான் நம்ம மத்தியில் வந்து வேலை பார்க்கறது. அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த ஓபிசிட்ட வந்து நம்ம போய் இந்த சூத்திரன்ட்ட போய் நம்ம ஒரு பார்ப்பனரை காட்டி ஓட்டு தேத்த முடியாது, கொள்கையை திணிக்க முடியாது, இதுக்கு ஒரு சக சூத்திரனையே நம்ம ஏவணும். அப்படியான மூஞ்சி தான் இப்போ மோடியுமே அப்படியான ஒரு முகம்தான். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூத்திரர்களை ஏமாற்றுவதற்கான முகம். அந்த முகத்தை பார்த்து ஒரு சிலர் ஏமாந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவனும் முழிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மொழி பிரச்சனை வந்து உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய விருப்பம் என்னன்னா, இந்த டிபேட் வந்து முடிஞ்சிடவே கூடாது. இது வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்ற வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனாலும் அரசியல் சூழலை தீர்மானிக்கின்ற இடத்தில் பாஜக இருக்கிறது என்றாலும் அதையும் தாண்டி திமுக இந்த பிரச்சனையை கையில் எடுக்க முடியுன்றத டீலிமிட்டேஷன் பிரச்சனையில நிரூபிச்சிருக்கு. இந்த நேஷனல் அஜெண்டாவை செட் பண்றதுக்கு வெறுமன ஊடக பலத்தை மட்டும் வைத்திருக்கக்கூடிய இந்த மோடி அரசு இந்த டீலிமிட்டேஷனை வந்து என்ன வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். ஆனால்
அந்த பிரச்சனையை மோடி அரசு துவங்குவதற்கு முன்னாலேயே அடித்து தொடங்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதில் தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்து மையப்படுத்தப்பட்டது. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு அதை வந்து ஒரு மூமெண்ட்டாகவே கையில் எடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இவர்கள் திணிக்கக்கூடியது எல்லாமே எப்படி வருதுன்னா, அவன் ஒன்று எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவான். ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு நம்மள்கிட்ட கருத்து கேட்கறதுக்குன்னு வருவான். அப்போதான் நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு தெரியும். அப்போ நம்ம திடீர்னு கருத்தை சொன்னோம்னா நம்ம வந்து திணறிடுவோம், என்ன கருத்தை சொல்றதுன்னு. அப்போ மக்கள் மத்தியில அந்த கருத்து தொடர்பாக நம்மளே கூட சொல்லிடலாம். ஆனா மற்ற ஸ்டேட்டுக்கு அதை கன்வின்ஸ் பண்றது, புரிய வைக்கிறது, ஒரு கேதர் பண்றதுன்றதெல்லாம் சிரமமா ரொம்ப முக்கியம். இதே போல தேசிய கல்விக் கொள்கை வந்தது. தேசிய கல்விக் கொள்கை வந்தபோது இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்லாம் அதுல தான் வந்தது. கேரள சிபிஎம் அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதனுடைய பாதகங்கள் புரியாம ஏத்துக்கிட்டாங்கல்ல. கேரளா முற்போக்கான அரசாங்கம் தான், நம்ம மறுக்கலாம் சொல்லலை. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டதற்கு பிறகும் அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடியை கொடுக்கல ஒன்றிய அரசு. அப்போ ஒரு கல்விக் கொள்கை திடீர்னு வருது, உடனடியாக நம்ம கருத்து சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்கள் அந்த இடத்துல திணறி போய் நிற்கிறத பார்க்க முடிகிறது. கர்நாடகா புதிய கல்விக் கொள்கையை அன்றைய பிஜேபி அரசு அமல்படுத்திட்டு போயிருச்சு. இன்னைக்கு அந்த மாநிலம் வந்து துயரப்பட்டு இருக்கு, துன்பப்பட்டு இருக்கு. அப்போ வரப்போற ஆபத்துக்கு நம்மை தயார்படுத்துவது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஸ்டாலின் எலிவேட் ஆகிற பாயிண்ட். ஒரு மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தேசிய தலைவராக வியூகங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து கொண்டு தேசிய அளவில் அரசியலை தீர்மானிப்பதற்கு இது வந்து ரொம்ப மிகையாக கூட ஒரு சிலருக்கு தோணலாம். பெரியார் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 1950 போராட்டம் பண்ணி அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை செய்ய வைத்தார். வரலாற்றில் அதை படிக்கும் போதே நமக்கு வந்து உடலெல்லாம் புல்லரிக்கும். அப்போ அப்படிப்பட்ட வரலாற்றை சமகாலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். இது கட்சிக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அதை சொல்றேன்னா, அதுதான் தமிழ்நாட்டுடைய உணர்வு. சீபா ஆதித்தனாருக்கும் பெரியாருக்கும் 1000 பிரச்சனை இருந்துச்சு. ஆனா தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கைக்காக 2 பேரும் ஒரே மேடையில் நிற்பாங்க. அப்போ அப்படி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை இங்கே திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்போதும் ஓப்பனா வச்சிருக்கு. ஆனா எதிரில் இருப்பவர்கள் வர்றாங்களா அப்படின்னா, இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க. தர்மேந்திர பிரதான் பேசி 15 நாள் ஆகுது. எடப்பாடி இப்போ வரைக்கும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து ஏதாவது பேசி இருக்கிறாரா? ஒன்றிய அரசு பேசியது வருந்தத்தக்கது. அவங்க சரியானபடி செயல்படணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைப்போம்? உன் கழுத்துல கத்தியை வச்சாலும் இந்த கத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா? கத்தியை சொருகினதுக்கு பிறகு சொருகிய கத்தியை மெதுவாக வெளியே எடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறேன்னு கோரிக்கை வைப்பீங்களா? இப்போ இது என்ன மாதிரியான அரசியல்? இதைத்தான் இவர் யாரு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பாஜகவோட கூட்டணி அப்படின்ற கேள்வி வரும்போது 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம்னு. அப்போ தமிழ்நாட்டில் மொழி திணிப்பை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கிறது பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை, நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியா முழுவதுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறத பற்றி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எம்ஜிஆரே மாநில உரிமை கேட்டு தீர்மானம் எல்லாம் போட்டிருக்கிறாரு. என்டிஆர் எம்ஜிஆர் எல்லா பேரும் சேர்ந்து, அந்த ராமச்சந்திர ஹெக்டே மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் கூட்டங்கள்லாம் நடத்தி மாநில உரிமைகளின் தேவைகள்னு பேசி இருக்கிறாங்க. எம்ஜிஆரே பல மேடைகளில் பேசும் பொழுது அடைந்தால் மாநில சுயாட்சி, இல்லையால் பீரங்கி பிளக்கட்டும் மாறுவேன்லாம் பேசக்கூடிய ஆள் தான். அவ்வப்போது மேடையில் அந்த மாதிரியான ஸ்டண்டெல்லாம் காட்டுவார். எங்கே போனார் எடப்பாடி? எம்ஜிஆர் அதுக்கு சரியான நபரா நின்னாரா இல்லையான்றது வேற. ஆனா எடப்பாடி எங்க போனார்? அந்த விஷயத்தை பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ அதிமுகவினுடைய கேரக்டரை நம்ம அங்கதான் புரிஞ்சுக்கணும். அதிமுகவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, தலைவர்கள் வந்து ஸ்டண்ட் காட்டுவாங்க, மாநில உரிமை பாதுகாக்கிறது மாதிரியும் மத சார்பு அற்றவர்கள் மாதிரியும், ஏன் அவ்வப்போது தேவைப்பட்டால் வந்து நோன்பு கஞ்சி சாப்பிட்றது மாதிரியும், ஜெயலலிதாவே குல்லா போட்டு உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியுமான தோற்றங்களை எல்லாம் தலைமை காட்டும். ஆனால் அந்த கட்சியினுடைய கேடர்ஸை அந்த தலைமை எப்படி பழக்கப்படுத்தி இருக்கு அப்படின்னா, 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் கேட்கும் பொழுது எம்ஜிஆரே கேட்டவர் தான், ஆனால் அண்ணா மாநில சுயாட்சியே கேட்கலன்னு பேசின கட்சி இந்த அஇஅதிமுகன்ற கட்சி. 74 வந்து அப்போ அதிமுகன்ற கட்சி உருவாகுது. 72 அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. உறுப்பினர்கள் பூரா பேரும் 72 அணி மாறுறாங்க. ஒரு சில உறுப்பினர்கள் அதிமுகவே உள்ள அடையாளப்படுறாங்க. அதில் ஒருத்தர் பேசுறாரு, அண்ணா எப்போ மாநில சுயாட்சி கேட்டார்? மாநிலத்துக்கு உரிமை வேணும்னு தானே கேட்டார். நீங்க என்ன சுயாட்சின்னு கேட்குறீங்க, பிரிவினை பேசுறீங்களா அப்படின்னு கேட்ட கட்சி இந்த கட்சி. இந்த கேட்பதற்கு பழக்கப்படுத்தினது யாரு? எம்ஜிஆர் தான். அப்போ ஒரு பக்கம் மாநில உரிமைக்காக ராமச்சந்திர ஹெக்டேவோடையும் என்டி ராமராவோடையும் அவர் போய் கூட்டத்தில் பேசுவார். இன்னொரு பக்கம் தன்னோட கேடர்ஸை அதற்கு எதிராக பழக்கப்படுத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் திமுக அப்படி இல்லை. திமுக இன்றைக்கும் தன்னுடைய தொண்டர்களை அந்த கட்சிக்கு நேர்மையான கொள்கையோடு அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்சியை பாருங்க, எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் இப்போ இவங்கெல்லாம் மாநில உரிமைகளை எங்கே போய் தேடுறாங்கன்னு தெரியும்ல?
தமிழிசை சவுந்தரராஜன் அந்த வார்த்தையை நான் வந்து மறுபடியும் சென்சார் பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். தமிழ் துயர சவுந்தரராஜன் பாதங்களிலேயும் அண்ணாமலையின் பாதங்களிலேயும் தான் இவர்கள் மாநில உரிமையை தேடுகிறார்கள். யாரை விட்டு தேடுகிறார்கள்? எஸ்பி வேலுமணியின் பிள்ளைகளை விட்டு தேடுகிறார்கள். இப்படி மாநில சுயாட்சியை பாதங்களுக்கு கீழே தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் சுயமரியாதை என்றால் என்னவென்று தெரியாது. அவர்களை பொறுத்தவரையில் திமுகவை அழிக்க வேண்டும். இன்னைக்கு திமுக மட்டும்தான் மாநில உரிமைகளுக்காக பேசுது. அப்போ அந்த கட்சியை எதிர்ப்பதற்கு திமுக தமிழ்நாட்டின் கொள்கைகளை வலியுறுத்தினாலும் பரவாயில்லை, நான் திமுகவை எதிர்ப்பதற்காக பாஜகவோடு கூட்டணி வைப்பேன், அதை 6 மாதங்களுக்கு பிறகு சொல்லுவேன், அவர்களுடைய பாதங்களிலே போய் நான் மாநில உரிமைகளை தேடிக்கொண்டிருப்பேன்னு சொல்றவங்கள்ட்ட என்ன உரிமையை எதிர்பார்க்க முடியும்? இதே தான் அந்த பக்கம் பால்வாடி பண்ணையார் பசங்க. இந்த பால்வாடி பண்ணையார் பசங்க பண்ணையார்த்தனமும் பண்றாங்க, பால்வாடியாகவும் இருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்க போறேன். அதுல ஒரு கேள்வி, இப்போ திமுக இது வந்து வலுவாக எதிர்க்குது. நீங்கள் சொல்கிற மாரி தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி, இல்லை பாமக இவங்களா இருக்கட்டும், இது இப்போ நடந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை NEP ஏற்றுட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு இருக்கட்டும், இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயம். இதுக்கு இப்பயே வன்னியாற்றி இப்பயே முறியடிச்சதான் உண்டு. இது அமல்படுத்தப்பட்டால் பெரிய பிரச்சனை. இதுக்கு இப்போ ரியாக்ட் பண்ணாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாத்தையும் கரெக்டாக டீல் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் சரி பண்ணுறன்ற அணுகுமுறையை நீங்கள் எப்படி பாருங்க? அவங்களுடைய நோக்கமே அது கிடையாது. அவங்களுடைய வேலை என்ன தெரியுமில்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு மாநில அரசு ஒன்றிய அரசிடம் அடிபணிந்து விட்டது, திமுக தமிழ்நாட்டின் கொள்கைகளை தாரை வார்த்து விட்டது, திமுக மாநில உரிமையை பெற்றுத்தர தவறிவிட்டதுன்னு அப்பையும் இதை தான் பேசுவாங்களே தவிர மாநில உரிமைக்காக தான் என்ன செய்தேன் என்பது பற்றி பேசவே மாட்டார்கள். இன்னைக்கும் எடுத்து பாருங்க, கச்சத்தீவு விவகாரம், இந்த ஆளுநர் ரவி எல்லாம் பேசுறாரு, மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து தாரை வார்த்துருச்சான். மாநில அரசாங்கத்திட்ட தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிறோம், கச்சத்தீவை மீட்பது அப்படின்னும் கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு அப்படின்னும். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட சில நாட்கள்லேயே அந்த கண்டன தீர்மானம் சட்டப்பேரவையை கூட்டி நிறைவேற்றப்பட்டது. இவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஆளுநர் என்னமோ திமுகவும் காங்கிரஸும் கூட்டு போட்டு எழுதி கொடுத்த மாதிரி பேசுவார். இனி எதிர்கால வரலாற்றில் அப்படி பேசுவதற்காக இவர்கள் இன்றைக்கே உருவாக்கப்படுகிறார்கள். எதிர்காலத்தில் இவன் வந்து என்ன பேசுவான், அன்னைக்கு இப்படித்தாங்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து இதை உருவாக்கிருச்சு, இந்தியை திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுகவின் மீது இல்லாத பழிகளை எழுதுவதற்காகவே காலந்தோறும் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது திமுகவின் மீது எழுதப்படுகின்ற பழி அல்ல, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையின் மீது எழுதப்படுகின்ற பழி. இப்போ கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திமுக அரசு எந்த அளவுக்கு ஒன்றிய அரசோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்துல. இதை வந்து எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு ஒருத்தன் சொல்றானே, அவனை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது தமிழனுடைய கடமையா இல்லையா? அது அப்படியே அவர் அந்த விமர்சனம் அவருக்கு இருக்கட்டும் திமுக மேல. ஆனா அவரு எதுவும் செய்யாம அவர் லிங்குஸ்டிக் ஜெனோசைடுன்ற அளவுக்கு இதை பேசுறாங்க. தமிழ்நாடு அமல்படுத்தணும், ஏற்கனவே பிற ரீஜனல் லாங்குவேஜஸ் எப்படி அழிஞ்சதோ அப்படிதான் தமிழுக்கு நேருன்றாங்க. இப்போ இதை பத்தி இப்போ நாம் தமிழர் அதே மாதிரி தான் தமிழ் மொழின்றது தான் பெருசா பேசுறாங்க. இந்த ரியாக்ஷனே இல்லாது அதுக்கான விமர்சனமே அவங்க எதிர்கொள்ளாம இருக்காங்க. இதுதான் இது இவங்க ஏன் இது ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா, இவங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் தமிழ்நாட்டினுடைய உணர்வு கூர்மைப்படும் பொழுதும் 1967 அந்த 67 வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா 62 திமுக எதிர்கட்சி ஆகுது. எதிர்கட்சியான உடனே திமுகவினுடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று, முதன்மை கொள்கையில் ஒன்று திராவிட நாடு. அதை பேசக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறாங்க. அதை சந்திரசூட் பையன் இவர் அபினவ் சந்திரசூட் என்ன சொல்றாரு, ஆன்டி டிஎன்கே அமெண்ட்மெண்ட்னே அதை பேர் வச்சு கூப்பிடுறாரு. அப்போ எந்த கொள்கையை பேசிட்டு வந்தாங்களோ அதை பேசக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கு கொடுத்த மேண்டேட் என்ன அப்படின்னா, நீ ஆளுங்கட்சி ஆயிரு, இருக்கிற வரைக்கும் நீ ஆளு, இனி எவனுக்கும் உள்ள என்ட்ரியே கிடையாது அப்படின்னு இடத்த கொடுத்தாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு ஃபேக்ஷனை உடைச்சு விட்டு அந்த கூர்மைப்பட்ட உணர்வுகளை வந்து மழுங்கடிக்க வைப்பது, ஒரு ஏபொலிட்டிக்கல் செட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏபொலிட்டிக்கல் செட்டின் மூலமாகத்தான் இவர்கள் வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் அந்த ஏபொலிட்டிக்கல்னஸை பண்ணார். அதற்கு பிறகு விஜயகாந்த் அந்த ஏபொலிட்டிக்கல்னஸை கொஞ்சம் நாளைக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டு தெரிஞ்சார். அதற்கு பிறகு சீமான் வந்து இன்னும் ஒரு படி மேலே நேரடியாக ராவினுடைய ஏஜெண்டாகவே இருந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கூர்மையான அரசியல் உணர்வோடு வர்றாங்களோ அவனை பூரா யார் உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவங்களை நோக்கி நகராம நடுவுலையே திசை திருப்புறது, ஒரு உணர்ச்சியை காட்டி அவர்களை திசை திருப்புவது, அந்த வேலையை அவர் செய்தார். இப்போ என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு திசை திருப்பல் அப்படின்றதுக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ சைலண்டாக இருந்து திசை திருப்புறது. பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க, அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னு கூட அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு. ஆனால் பெரியாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வாயை திறக்க மாட்டாங்க. இதுதான் இந்த கட்சியினுடைய கேரக்டர். இந்த கேரக்டரில் தான் இந்த கட்சி டிராவல் பண்ணும். அப்போது இதனுடைய வேலையே என்னன்னா, மாநில உரிமை பேசுகிறவன் திமுகவை நோக்கியோ திராவிட இயக்கத்தை நோக்கியோ நகராமல்
அவங்க உன்னை ஏமாத்துவாங்க, நீ இங்கே வான்னு புள்ள பிடிக்கிற வேலை. எப்படி சீமான் வந்து புள்ள பிடிச்சிட்டு போனாரோ அதே போல் பண்ணையார் பால்வாடிகள் வந்து புள்ள பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ள பிடிக்கிற வேலையில் இருக்கிறவங்க என்றைக்குமே உரிமைகளுக்காக பேச மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அல்ல. இதிலிருந்து தான் ஒருத்தர் வந்து பிஜேபிட்ட பணம் வாங்கிட்டு இதை பண்ணுறாரு அல்லது அதை வாங்கிட்டு இதை பண்ணுறாரு அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இல்லை. கருத்தியெல்லாம் நீ எந்த பக்கம் நிற்கிறன்றதை வந்து இஷ்யூ பேஸ்டாக புரிஞ்சுக்கிட முடியும். இந்த இஷ்யூவில் வந்து இதுக்கு திறக்கலை அப்படின்னா, வாயை திறக்கலை, இத்தனை நாளாக பிரச்சனை நடக்குது, டெய்லி ஒரு கடிதம் எழுதுறாரு முதலமைச்சர், நீ எவ்வளோ பெரிய நடிகன், உனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னன்னு நீயே எவ்வளோ மேடைகளில் பேசிக்கிற, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறே இல்லை, கூட்டம் கூட்டுனா திரண்டுரும்னு சொல்கிறே இல்லை, ஒரு வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்க வந்தாலே ஐயோ கூட்டம் வந்துரும்னு அலறே இல்லை, வெள்ளத்துக்கு வேடிக்கை பார்க்க வர்ற உனக்கே இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னா ஒரு அறைகூவல் விடுத்து மாநில உரிமையை பாதுகாக்க திரண்டெழுக சமுதாயமேன்னு கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நட, சென்னையில் கோட்டையை நோக்கி நட, யார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நடக்க மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் இது அல்ல. இந்த டாஸ்க்கை யார் செய்கிறாங்களோ, அதாவது மாநில உரிமையை பாதுகாக்கின்ற வேலை யார் செய்கிறாங்களோ அதை நோக்கி மக்கள் போகாதபடிக்கு திசை திருப்புவது அப்படின்றது தான் இவங்களுடைய வேலை. இதை சிம்பிளாக இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ட்விட்டருக்கு போங்க. இந்த தாவேக ஆதரவு ஐடிக்கள் மாநில உரிமையை பேசி பதிவிடுகின்ற பதிவுகளில் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுதான் இந்த குட்டி அணில்களினுடைய வேலையே. சீமானை விட கேவலமாக, பாஜகவை விட கேவலமாக மாநில உரிமைகளை காலில் போட்டு நசுக்கும் விதமான கமெண்ட்களை பூரா போடுறவன் யாருன்னா தாவேகாரன். அப்போ இப்படி உணர்வற்ற ஒரு கூட்டத்தை இந்த பக்கம் திசை திருப்பி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த மாநில உரிமையை பற்றி பேச மாட்டாங்க. இதை பேசாமல் ஏன் இருக்க அப்படின்ற கேள்வியை வந்து யார் கேட்கணும்? ஊடகங்கள் இதை கேள்வியை எழுப்பி இருக்கணும். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளவு கூர்மையாக பேசினார் அன்னைக்கு, எங்க இது போன வாரம் நடந்துச்சு, எவ்வளவு கூர்மையாக பேசினாரு. இந்தின்ற வார்த்தை கூட இல்லாத அளவுக்கு கூர்மையாக, திணிப்புன்ற வார்த்தையே பேசாத அளவுக்கு கூர்மையாக எதை திணிக்கிறான்? அவர் கட்சி தொடங்கினதுல இருந்தே அதை பல மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காரு. அவரு கிளாரிட்டியா இருக்கிறாரு, யார் எதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ அவருக்கு புதிய அட்வைசர்கள் வந்திருக்கிறாங்க. என்ன அட்வைஸ் பண்றாங்க? நீங்க வெறும் ரம்ஜானுக்கும் கிறிஸ்மஸுக்கு மட்டும் போகக்கூடாது, சிவராத்திரிக்கு போகல நீ மதசார்பற்றவன்னு நான் ஏத்துக்கிட மாட்டேன், நீ சிவராத்திரிக்கு போனா தான் மதசார்பற்றவன்னு நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சிலர் வந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை நிரூபிக்கிறது உண்மையிலே போவான். ஏற்கனவே வந்துட்டாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வாயை திறக்காதவன் தைப்பூசத்துக்கு விளக்கேற்றிட்டுவான்னு ஹெச்ராஜா சொல்றாரு. இவர் உடனே தைப்பூச வாழ்த்துக்கள்னு போடுறாரு. என்ன மாதிரியான நாடகம்? தைப்பூசம் கொண்டாடுற இந்துக்கள் தான் இதுல ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது. இவனுங்களை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா, பிஜேபியை நம்பி இந்த ஆர்த்தி எப்படி நாசமாக போய் இன்னைக்கு பக்கடா வித்துக்கிட்டு தெரியுதோ, பக்கடா வைக்க கூட உங்களை லாயக்கில்லாத வடிக்கு இந்த கூட்டம் பண்ணி விட்டுரும். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இறுதி கேள்வியாக வந்து இந்த டீலிமிட்டேஷன் பற்றி அவங்க தரந்தாப்புறம் ஒரு பிடிஆரும் பேசின விஷயங்களில் வந்து பிடிஆர் வந்து அது எவ்வளோ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், தமிழ்நாடு மட்டும் இல்லை தென் மாநிலங்கள் வந்து எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டு எப்படி வஞ்சிக்கப்படுன்றதை விளக்குனாரு. அதை கரந்தாப்பர் வந்து அதை நிராகரிக்கலை. ஆனால் இது எந்த மாதிரியான அச்சுறுத்தல் ஏற்படுத்துது? ஒரு வேளை இந்த டீலிமிட்டேஷன்றது சாத்தியமாகுது, அமெண்ட்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா இது எந்த மாதிரியான அச்சுறுத்தல் உங்களுக்கு உருவாகுதுன்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. ராசா அவர்கள் கூட இங்கே சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இது நிறைவேறினால் தனி நாடு திராவிட நாடுன்றது நாங்கள் கேட்க வேணாம், இயற்கையாகவே அது அமையும் அப்படின்ற ஒரு எண்டுக்கு போய் அவரும் பேசுகிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே 40 உறுப்பினர்களை வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. 40 உறுப்பினர்கள் மூலமாக நம்ம அங்கே எழுப்ப விரும்புகிறது அப்படின்றது, நான் ஒன்றும் தனிநாடு கேட்டு அங்கே தீர்மானம் கொண்டு வந்து அதை ஒன்ட்டு ஆதரவு கேட்டு நிற்க போகிறது கிடையாது, அதை நீ செய்ய போகிறதும் கிடையாது, அதை கேட்குற இடத்துலையும் யாரும் நிற்க கிடையாது. இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு இன்றைக்கி என்னவா இருக்கிறோம் அப்படின்றது தான் நிலவரம். இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு எல்லாரும் விவாதிப்பதற்காக ஒரு அவையை கூட்டி உட்கார வச்சா, ஊருக்குள்ளே இந்த உரைமுறைன்னு ஒன்று இருக்கும், அதில் பல கொத்துவலிகள் இருப்பாங்க. யார் பெரிய தலைக்கட்டாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத வந்து தீர்மானம் போட்டு ஊருக்குள்ளே நிறைவேற்றி விட்டுருவானுங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு கட்ட பஞ்சாயத்து நிறுவனமாக பார்லிமெண்ட்டை மாற்ற பார்க்கிறார்கள். ஏற்கனவே அது கட்ட பஞ்சாயத்தாக இருக்குது. இது சூப்பர் டூப்பர் கட்ட பஞ்சாயத்தாக மாற்றுகின்ற வேலை தான் இதில் நடக்கப் போகிறது. நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிற யாருக்குமே ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற கட்சியினுடைய பலத்தின் அடிப்படையில் தான் பேசுவதற்கான நேரமே தீர்மானிக்கப்படுது. அப்போ பேசுவதற்கான நேரத்தை நான் அதிகம் பெற வேண்டும் என்றாலே நான் அதிக உறுப்பினரை கொண்ட கட்சியாக இருக்க வேண்டும்னு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை தொகுதியிலும் ஜெயித்து வந்தாலும் உனக்கு உறுப்பினர் போதாமையை உருவாக்குவதன் மூலமாக
உன்னை நாடாளுமன்றத்தில் நிரந்தர சிறுபான்மையினராக மாற்றிவிட முடியும் அப்படின்றது தான் இதன் மூலமாக விடப்படுகின்ற எச்சரிக்கை. 800 சீட்டில் 200 சீட்டு தான் அந்த சவுத்துக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 600 பேரை எதிர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஹிந்தி கூச்சலுக்கு எதிராக தமிழின் குரலோ, மலையாளத்தின் குரலோ, கன்னடத்தின் குரலோ, தெலுங்கின் குரலோ எதுவுமே இருக்காது. இதை தாண்டி இது ஏற்படுத்தக்கூடிய அபாயம் என்ன அப்படின்னா ஒரு நிரந்தரமான சிறுபான்மையினராக நம்மை மாற்றுவது. இன்னைக்கு நம்ம என்ன இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாநிலம் என்கின்ற அந்தஸ்தோடு, அந்த மாநிலம் என்கின்ற உரிமையோடு நம்மோட சுயமரியாதையை கேட்கிறோம். இந்த சுயமரியாதையை நாம் விட வேண்டும் என்றால் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியிலேருந்து உடைக்கணும். அப்போ ஸ்டேட்ஸை உடைக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூன்சிஸை சிறுசாக்குறதன் மூலமாக அல்லது எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமாக நம்மை இந்த நாட்டின் நிரந்தர 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற வேலை நடக்கும். 2ஆம் தர குடிமக்கள்னா என்ன? இப்போ நம்ம என்ன நிலவரத்தில் இருக்கிறோமோ இன்னைக்காவது நம்ம உரிமை கேட்டு போராட்டத்தை நடத்துகிறோம், நாளைக்கு அதற்கு கூட வலுவில்லாதபடிக்கு நம்மை சுருக்கி விடுவார்கள். அதுதான் இந்த நிரந்தர சிறுபான்மையினர் அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி அல்லது நிரந்தர 2ஆம் தர அப்படின்ற இடத்தை நோக்கி நம்மை 2ஆம் தர குடிமக்கள் என்கின்ற இடத்தை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடியது. அந்த 2ஆம் தர குடிமக்களாகிய இவர்களுக்கு எந்த உரிமைகளையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலையை அஃபீஷியலாகவே இவங்க உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்கன்னா இந்த மாதிரியான ஏற்கனவே என்ன வாதம், எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்குச்சு நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன, எல்லா மக்களும் பேசுகிறாங்க நீங்கள் பேசுனா என்ன, எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கிறாங்க நீங்கள் கற்றுக்கிட்டா என்னன்னு எல்லாத்தையும் பெரும்பான்மை அடிப்படையிலே பேசுகின்ற ஒரு அரசு நாளைக்கு எண்ணிக்கையை குறைத்ததற்கு பிறகு 800 பேர் ஏற்றுக்கிட்டாங்க, மீதி 38 பேர் உனக்கு ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலனா என்ன, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெளியேற்றக்கூடிய நிலை தான் அங்கே நடக்கும். கடைசி வரைக்கும் நம்ம வெளிநடப்பு மட்டுமே தான் பண்ண முடியும். உள்ள எந்த விவாதத்திலையும் பேசுவதற்கான இடமே நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள். அதுதான் இந்த டீலிமிட்டேஷனுடைய ஓவரால் பிரச்சனை. அப்படி ஒரு வேளை அவர்கள் அதை தாண்டி டீலிமிட்டேஷன் செஞ்சாங்க அப்படின்னா தந்தை பெரியார் சொன்னதும் அண்ணா சொன்னதும் ஏன் இன்னும் இப்போ சாதி ரீதியாக சிலர் கூர்மைப்பட தொடங்கி இருக்கிறாங்க. அண்ணா 1967 சட்டப்பேரவையில் தமிழ் மொழி சட்டம் கொண்டு வரும் பொழுது என்ன பேசுகிறார் அப்படின்னா பீக்கிய மூக்கையா பேசுனதை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். அண்ணா என்னென்னு நாமெல்லாம் தனியாக போகணும்னு கேட்க வேண்டியது இல்லை, அவங்களே நம்மளை தனியாக போக விட்டுருவாங்க போல, அந்த அளவுக்கு நிலைமை போகுதுன்னு பீக்கிய மூக்கையா தேவர் பேசுனதை அண்ணா மேற்கோள் காட்டி சட்டப்பேரவையில் பேசினார். அப்போ அந்த இடத்த நோக்கி நகர்த்திடாதீங்க அப்படின்றது தான் நம்ம டிமாண்ட். அப்போது யார் இந்த தேசத்துக்கு துரோகி, யார் இந்த தேசத்துக்கு நண்பன் அப்படின்ற இந்த இந்திய தேசிய அடையாளத்தின் நண்பன் யார் அப்படின்னா தமிழ்நாடு உண்மையிலேயே அதற்கு நட்புறவோடு அதை பேசுகிறது. அது வேண்டாம் என்று நம்மை புறக்கணிக்க பார்க்கிறார்கள், அதை மறுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.